மிஸ்டர் லேடிஸ் மெய் என்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய் என்பர்களே, இப்போ பணச்சிக்கல், மனச்சிக்கல், எந்த சிக்கல் வேணாலும் இருக்கலாம். ஆனால் மலச்சிக்கல் விடக்கூடாது உடம்புல. மலச்சிக்கல் தான் எல்லா நோய்களுக்கும் அடிப்படைன்னு நம்முடைய மகா சித்த மருத்துவம் சொல்கிறது. அப்ப இந்த மலச்சிக்கலை போக்குவதுன்னா, சார் நான்லாம் காலைல என்கிட்ட வர்றவங்களாம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, என்கிட்ட வர்றவங்களாம், சார் மோஷன்லாம் கரெக்டாக தான் சார் போறேன், அதெல்லாம் 2 வேளை போறேன் சார் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், நீங்கள் அருந்திய உணவு அற்றதா அருந்திய உணவு அற்று போகணும்னு திருவள்ளுவம் சொல்லுது. அருந்திய உணவு அற்றுட்டா நோய் இல்லைன்னு சொல்லுது திருவள்ளுவம். வள்ளுவன் சொல்லாததே கிடையாது. அதனாலதான் பாரதி சொன்னான், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னான். ஏன் வள்ளுவரை நினைக்கிறோம்னா, சித்திரை நினைக்கலன்னா இந்த பேச்சே பேச வேண்டியதில்லை. அவங்க போட்ட பிச்சை தான் இந்த சித்த வைத்தியம். மொத்த வைத்தியமும் அதுதான். சித்த வைத்தியத்தை தழுவிதான் நீங்க போங்க. சித்த வைத்தியம் இல்லாமல் சுத்த வைத்தியம் உலகத்திலேயே கிடையாது. வேற எல்லாமே சித்த வைத்தியமா தான் போயிட்டு இருக்கோம். சரி, ரைட்டு, விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்ப என்ன அப்படின்னா, உங்களுக்கு சொல்ல வர விஷயத்த நான் தெளிவா சொல்லிடுறேன். மலச்சிக்கலை போக்கணும் அப்படின்னா, மலச்சிக்கல் இருக்கானா? இருக்கும். கரெக்டாக தானே கரெக்டா போகல. நீங்க உங்களுக்கு தெரியும், வெளியே போயிட்டாலே நீங்க லேசாக உணர்வீர்கள் உங்க உடம்ப. அது மாதிரி யாராவது உணர்ந்தீங்கன்னா அது உண்மையிலேயே நீங்க வெளியே போயிட்டீங்கன்னு அர்த்தம். அன்றைய மலம் முழுமையா கழிஞ்சுன்னா அந்த பாத்ரூமை விட்டு வெளியே வரும்போது அப்பா லேசா இருக்க, அதாவது உங்களுக்கு ஒரு ஆனந்த நிலை உருவாகும். அது நீங்க அனுபவிச்சு பாருங்க, தெரியும். வழக்கம் போலவே வர்றது, வழக்கம் போல போனீங்கன்னா ஏதோ கடமையாற்றி கொண்டு இருக்கிறீர்கள். எப்படி நீங்க உங்க தொழிலில் இருக்கீங்களோ, ஏதோ கடமைக்கு செய்யறவங்கிற மாதிரி போறீங்களோ, எல்லாருக்கும் தான் சொல்றேன். நாங்கள் முதல் கொண்டு அப்படித்தான். என்ன மட்டும் பெருசா தான் சொல்லிக்கல. இந்த நிலை நமக்கே தெரியும். நம்ம உடம்பு சொல்லுங்க, உடல் மொழியை மீறிய மொழி உலகத்துல எதுவுமே கிடையாது. நம்ம அதை ஃபாலோ பண்றது, புரிஞ்சுக்கிறதே இல்லை. அது பேசு நம்மள்கிட்ட. தண்ணி அது கேட்கும், நீங்க கொடுக்கறது கிடையாது. எனக்கு தூக்கம் வருதுடா, வெண்ண தூங்க வைடான்னு சொல்லணும், அப்ப நீங்க கேட்கறது இல்லை. அது உடல் மொழியை நீங்கள் கேட்காத வரை உடல் உங்களிடம் என்ன சொல்கிறது அது சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்பப்ப வயிற்று எரியுதுடா அப்படிங்க, பசி, வயிற்றை கிள்ளுது அப்படிம்பீங்கள, அதான். அப்புறம் நோகும் வயிறு உள்ள, அங்க புண்ணுன்னு அல்சருது, எல்லாமே சொல்லும். கிட்னி அது பிரச்சனை, அது வேலையை சொல்லணும். ஒழுங்கா ஒண்ணுக்கு போகாது, எரியும், வலி இருக்கும். அப்ப கிட்னி சொல்லணும், டே ரொம்ப குடும்பப்படுத்தாதரா என்னன்னு அது சொல்லுவோம். இப்படி அப்பவே நம்ம என்ன செய்யணும், அதுக்கு அப்படியா அப்படின்ட்டு நட்பு கொள்ளணும். அதோட உங்கள் உடலோடு நீங்கள் நண்பராக இருந்து அது சொல்றதை கேட்டு நடந்து அதுக்கு தகுந்த பரிவர்த்தனை இதெல்லாம் செய்யணும். யாரும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே நீங்க வாட்டில் உங்களுக்கு என்ன சார் இவ்வளவு நீளத்துல ஒன்று கொடுத்துட்டாங்க கையில, இங்க வச்சுக்குவீங்க. அது இந்த காதும் கேட்குற வரைக்கும். இது கேட்காம போச்சுன்னா அதுக்கு ஒரு இது பண்ணுவீங்க. இல்லை ஃபோன் கேட்காம போனாலும் ரிப்பேர் பண்ணுவீங்க. ரெண்டையுமே ரிப்பேர் பண்றதுலேயே நீங்க இருப்பீங்க. அப்ப இந்த அவயங்கள் எல்லாம் தெளிவாகணும். அவயங்கள்லாம் சிறப்பானா உடல் மொழியை கேட்டு அதன்படி நாம் பயணிக்க போகணும். அப்படி பயணிச்சால்தான் நாம் எப்பொழுதுமே நலம் பெற்று பலம் பெற்று வாழ்க்கையில அற்புதம் ஆனந்தமா வாழ முடியும். அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப சொல்றேன் கேட்டுங்க. முதல்ல மலச்சிக்கலை முதல்ல போக்கணும். அதனாலதான் நம்ம மாசத்துல 2 முறை உடம்பு சுத்தம் பண்ணிக்கணும். 15 நாளைக்கு ஒரு முறை உடம்பு சுத்தம் பண்ணிக்கணும். இதுக்கு பேர் உடல் கழிவு மாத்திரை. இது நம்முடைய சித்தாவில் இருக்கு. இந்த உடல் கழிவு மாத்திரையில பல்வேறு ரகங்கள் இருக்கு. அதுல உயரிய ரகம்னு ஒண்ணு இருக்கு. இது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான முறையில் நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரிய முறையிலே தயாரிக்கப்பட்டது. இது விளையாட்டான, இது ரொம்ப விஷயங்கள் யாரும் இது ஒரு புதுமையா கூட உங்களுக்கு தெரியும் பார்க்க. ஏன்னா இதை பத்தி யாரும் பேசுறதே கிடையாது. உடல் கழிவு மாத்திரை என்பது ஒவ்வொருத்தன் வீட்லயுமே இருக்கணுங்க சார். நான் மிஸ்டர் லேடிஸ் மூலமாக நான் ஒரு பாரம்பரிய வைத்தியன் என்கின்ற முறையிலே நான் மிக தெளிவாகவும் சரியாகவும் உறுதியிட்டும் அறுதியிட்டும் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செய்து அன்பர்களே, எந்த மருந்து வீட்டில் வைத்திருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது, இதுவரை எப்படி நீங்கள் வாழ்ந்தீர்களோ தெரியாது, பாரம்பரிய முறையில் உடல் கழிவுகளை போக்கக்கூடிய 15 நாளைக்கு ஒரு முறை
உடல் கழிவுகளை போக்கக்கூடிய இந்த சராசரி, அதாவது என்ன சொல்ல போனா எளிய முறையில் பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட அந்த மாத்திரைகளை வீட்டில் 2 மாத்திரை, ஒரு ஆளுக்கு 2 மாத்திரை ஒரு மாசத்துக்கு இருக்கணும். அப்படி இருந்தா மேக்சிமம் நோய்களை தடுக்க முடியும். நீங்க 100%ல 80% நோய்களையே அதுலயே தவிர்த்திடலாம். ஆரோக்கியமா இருக்கும் உடம்பு. ஏன்னா இன்றைய காலங்கள் அது அவசிய தேவையாக இருக்கும் என்றுதான் இந்த பதிவை போடுறேன். காரணம் என்னன்னா, எல்லா வகையிலும் கலப்படம் தெரிகிறது, ஒரு சுத்தமான பொருள் தெரியல. எல்லாருமே கடை விரும்பிகளாக மடைமாற்றம் செய்யப்பட்டு விட்டோம். நிறைய பேர் வீட்டில் சமைக்கிறது இல்லை, எல்லாம் கடையில் தான் போய் சாப்பிட்றோம். அவங்க மட்டும் என்ன செய்வாங்க, ஓரளவுக்கு தான் சரி பண்ண முடியும். இப்போ 50 பேர் போகிற இடத்துல 500 பேர் போகும்போது அவர்களும் வேகமாக எல்லாம் சமைத்து எல்லாருக்கும் பரிமாறி தான் ஆகணும். அதனால் யாரையும் குறை சொல்லவும் முடியாது. ஆகவே இந்த நவீன காலத்தில் உடலை சுத்தம் செய்யும் மருந்தையாவது நாம் இதையாவது கடைபிடிக்கணும். 5 நாளைக்கு ஒரு முறை உடலை சுத்தம் பண்ணிக்கணும். அப்ப உடல் கழிவு மாத்திரை, பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட உடல் கழிவு மாத்திரையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அது நாங்க எங்களுடைய இதுல நம்ம தயாரிக்கிறது, அதுக்கு பேர் என்ன நாங்க வச்சிருக்கோம்னா, நாங்க வைக்கல, எங்களுடைய தாத்தா காலம்னா தாத்தாவுக்கு தாத்தா அவர்கள் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க. அதை பார்த்தாலே ரொம்ப பரிக்குதிரைன்னு வச்சிருக்காங்க அதுக்கு பேர். அதாவது உடம்புல உள்ள கழிவுகளை பரிமாறி வெளியாக்குமாது. அப்ப 72,000 நாடியும் அந்த பரிக்குதிரை சுத்தம் பண்ணும். அதுக்கு பேர் தான் பரிக்குதிரை மருந்துன்னு பேர். எப்படி? இது சங்க காலத்து பேரு, பரிக்குதிரை மருந்து. அப்படின்னா குதிரைக்கு மருந்து நினைச்சிடக்கூடாது. அவ்வளவு வேகமாக மண்டையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை எல்லாம் வெளியாக்கிடும். அப்படி ஒரு இந்த பரிக்குதிரை மருந்து மாத்திரையை அந்த மாதிரி ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய உண்மையான இது மட்டும் இல்லை, இது மாதிரி நாட்டு வைத்தியர்களால் தயாரிக்கப்பட்ட எல்லா நாட்டு வைத்தியர்களுக்கும் எல்லா விஷயங்களுமே தெரியும். புரியுதா? அப்படிப்பட்ட பாரம்பரியமான நாட்டு வைத்தியர்கள்ட்ட முறையாக இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி அந்த பரிக்குதிரை மருந்து மாத்திரை போன்ற அமைப்புகளை வாங்கி நீங்க சாப்பிட்டு உங்களுடைய உடலை சுத்தம் பண்ணிக்கணும். அப்படி சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 80% நோய்கள் இருந்து நம்ம விடுபட்டுறோம். அது இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் நடக்கும். இந்த சுகர் பேஷண்ட்டு, ஹார்ட் பேஷண்ட்டு, அப்புறம் இந்த ப்ரெஷரு, மேக நோய், இது மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல. இந்த மாதிரி அதே மாதிரி இந்த கேன்சரு, இவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி நோய்களை கூட கட்டுப்படுத்தும் நம்முடைய சித்த புருஷர்கள் சொல்றாங்க. தொடர்ந்து இதை பண்ணிட்டு வரும்போது அதான் அழுக்குகளை சேர விடாம, உடம்புல சேர விடாம தடுத்து ரத்தத்தை புதுப்பிக்க உடல் சுத்தமாக மொத்தமும் சுத்தமாயிடும். புரியுதா? ஆக இந்த பதிவை நீங்க எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. இது உண்மையாகவே இதுக்கான வாய்ப்பை நல்கிய இந்த நம்முடைய மிஸ்டர் லேடிஸ் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து, இந்த அற்புதமான பதிவை இதில் நாங்கள் பதிவுறதில் நான் பெருமை அடைகிறேன். காரணம், 1000 மருந்துகள் நான் சொல்லியிருக்கலாம். அற்புத மருந்து என்று என்னை கேட்டால் உண்மையாகவே உடல் கழிவு மாத்திரை தான். அதை விட சிறந்தது வேற என்னங்க இருக்கு? எங்க கழிவு உடம்பு 1000 வீடு, நீங்க எவ்வளவு பெரிய வீடு வேணா கட்டுங்க, துடப்ப கட்டின்னு ஒன்று இருக்குல்ல, சுத்தம் பண்றது. இந்த வீட்டை சுத்தம் பண்ணாட்டி என்ன வீட்டுக்குள்ள போய் உட்கார முடியுமா? எத்தனை கோடி நீங்க பண்ணாலும் சரி, அந்த துடப்பத்துக்கு, அதாவது அந்த பிளக்க மாற்றுக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் நம்ம தரணும். அது மாதிரி உடலை சுத்தம் பண்ணுகின்ற ஒரு அற்புதமான மாத்திரை அது. ஆக அப்படிப்பட்ட விஷயங்களை அன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கோம். அது ஒரே மாத்திரை தான் நீங்க சாப்பிடணும். அந்த ஒரே மாத்திரையை வெந்நீரில் சாப்பிடணும். காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து பல்ல விளக்கிட்டு போட்டுடணும். போட்டுட்டிங்கன்னா அதில் இருந்து வெந்நீர் மட்டும்தான் குடிக்கணும். 4 மணி நேரத்துக்கு வெந்நீர் மட்டும்தான் குடிக்கணும். மோரை கலக்கி வச்சுக்கணும். 4 மணி நேரம் கழித்து ரொம்ப டயர்டாகும் பொழுது மட்டும்தான் மோர் சாப்பிட்டு அதை நிப்பாட்டிக்கலாம். ஆனால் அன்றைக்கு பூராமே நீங்கள் மாலை வரைக்கும் கஞ்சிச்சோறு தான் நீங்கள் சாப்பிடணும். புரியுதா? கஞ்சி அன்றைக்கு பூரா வேற சாப்பாடே நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதன் பிறகு நீங்கள் மோர் சாதம், கஞ்சி சாதத்தை தவிர, அதாவது மோர் சாதம் கூட கிடையாது, கஞ்சிச்சோறு, சுடுகஞ்சி சாப்பாடு, அதுதான் நீங்கள் சாப்பிடணும். பச்சரிசி கஞ்சி நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இதை தொடர்ந்து சாப்பிட்டு, ஏன்னா அந்த டயர்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் சாயங்காலத்துக்கு மேலே நீங்கள் ஃப்ரீ ஆகிக்கலாம். சரியா? இப்படி தான் சாப்பிடணும். இது யாராக இருந்தாலும் 1 மாத்திரை தான் அளவு காலையில். அது 15 நாளைக்கு 1 மாத்திரை தான், இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. சரியா?
அற்புதம், ஆனந்தம்.